நம்ம வந்து இப்ப இதுவரைக்கும் என்ன பண்றாங்க, ஹியூமன் மேன்கைண்ட் பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு தவறுதான ஆராய்ச்சி பண்றாங்க. என்னன்னா, நடந்தே உலகம் முழுக்க போனாங்கன்றாங்க. அதுக்கு தேவையே இல்ல. கடல் வழியா கூட உலகம் முழுக்க போயிருக்கலாம். கடல் நீரோட்டங்கள் வழியா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உலகத்தையே இணைக்கக்கூடிய கடல். அதாவது 2 பக்கம் நிலம் உள்ள ஒரு கடல் பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல் தான். இது பசிபிக் கடல நேரா மேலேருந்து கீழ பார்க்கலாம். அட்லாண்டிக் கடல மேலேருந்து கீழ பார்க்கலாம். ஆனா, இந்திய பெருங்கடல் மட்டும் தான் தமிழ்நாட்டுல இருந்து தான் பார்க்க முடியும். தமிழ்நாட்டுடைய இடத்துலேருந்து அப்படியே லட்சத்தீவு, மாலத்தீவு நீங்க போலாம். இது வந்து பாண்டிச்சேரியில கடல்ல மூழ்கி உள்ள இடம். பாண்டிச்சேரி அரிக்குமேடு கடற்கரையிலேருந்து 16 கிலோமீட்டர் உள்ள போய், அங்க 35 மீட்டர் ஆழத்துல தற்செயலாக அரவிந்த்ன்ற என் நண்பர் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து அது தொல்லியல் ஆஸ்பெக்ட்ல கண்டுபிடிச்ச இடம். இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். 7 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு பொருளாதார தடைகள் இதுல நெறைய இருக்கு. இது குமரி கண்டத்துக்கான ஆய்வு. குறிப்பாக மாலத்தீவு மக்களுக்கு நல்லா புரியும். 1200 தீவுகள்ல அவங்க 200 தீவுல மட்டும் தான் வாழ்றாங்க. அந்த முழுகி போன தீவுல ஆழம் குறைவான பகுதியில கிடைக்கக்கூடிய தொல்லியல் தரவுகள இப்ப நெறைய எங்கள மாரி நெறைய பேர் வந்து ஆர்வமா ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்லைடு போங்க.